ஹாய்! தக்ஷுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ தான் குடுக்க போறேன். அதான் சக்கரவள்ளி கிழங்கு. அதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு இப்ப தான் ட்ரை பண்ணி பார்க்குறோம். காலைல குடுக்கணும். ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்றது எல்லாமே நீங்க மார்னிங்கே குடுத்துருங்க. அதுவும் கொஞ்சமாவே குடுங்க. அதிகமாலாம் குடுத்துறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு செட் ஆவுதா இல்லையான்ட்டு நம்மளுக்கு தெரியணும்ல. மேல இருக்க அந்த தோல் மாரிலாம் இருக்குல்ல, லைட்டா அந்த பிளாக்கா இருக்கிறது அதெல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா தான் வந்து வேக வைக்கணும். இது வந்து நீங்க கொஞ்சம் மெலிசா இருக்கிறதா வாங்கிக்கோங்க. ரொம்ப கனமா இருக்கிறது வாங்குனீங்கன்னா, நெறைய நாரா இருக்கும். அதனால பாப்பாக்குலாம் வந்து அது குடுக்க முடியாது. அதனால கொஞ்சம் மெல்லிசா இருக்கா மாரி வாங்கிக்கினீங்கன்னா, நார்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு, நான் வந்து எல்லாருக்கும் சேர்த்தே போடுறேன். எனக்கும் தக்ஷுக்கும் சேர்த்தே போடுறேன். ஆனா, அவனுக்கு வந்து கொஞ்சமா தான் குடுப்பேன். 1 பீஸ் தான் குடுப்பேன். ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்பதான் நல்லா வந்து வெந்துரும். அதுக்கப்புறமா நல்லா அரைச்சு குடுக்கறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். பக்கத்திலேயே வந்து சுடு தண்ணியும் போட்டு வச்சிருந்தேன். அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் கிழங்கு நல்லாவே வெந்துச்சு. அதெல்லாம் எடுத்து அந்த தோல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து ஒரு மிக்ஸில போட்டுக்கோங்க. மிக்ஸில போட்டு நல்லா வந்து அரைச்சு எடுத்துக்கணும். அது வந்து சூடா இருக்கும். அதனால வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து வெட்டி விட்டுருங்க. நல்லா டக்குன்னு ஆறிடும். அதுக்கப்புறமா போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த நார்லாம் வந்து வராது. கொஞ்சம் சுடு தண்ணியும் லைட்டா ஊத்தி, அதுக்கப்புறமா அரைங்க. அப்பதான் வந்து ரொம்ப திக்கா இல்லாம கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் நல்லாருக்கும். தக்ஷுக்கும் சாப்பிடுறதுக்கு. ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு குடுக்கறதுக்கு முன்னாடி எப்பயுமே தண்ணி கொஞ்சம் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா சாப்பாடு ஊட்டி விடுங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டாதீங்க. கொஞ்சம் விட்டு விட்டு கூட அப்புறமா ஊட்டி விடுங்க.